இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளின் ஊடாக எங்களுடைய கைவசம் என்றும் யாழ்குடா நாட்டு பத்திரிகைகள் 4 இருக்கிறது. இளநாடு, உதயன், தினக்குரல், வெள்ளம்புரி பத்திரிகைகள். அவற்றில் முக்கியமான செய்திகளை உங்களுக்கு தர இருக்கிறோம். அந்த வகையில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் ஈழநாட்டின் பிரதான தலைப்பு செய்தி எவ்வாறு அமைந்திருக்கிறது கார்த்திகாயி? இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி புதைகுழி அகழ்வில் சர்வதேச தலையீட்டை அங்கீகரிக்கிறது ஐநா, பாரபட்சமற்ற விசாரணைக்கு வலியுறுத்து. இலங்கையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச தரத்திற்கு அமையவும் பாரபட்சமின்றி நடாத்தப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களின் தொடர்ச்சியான கோரிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை ஆதரித்துள்ளது என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ் மாநகர சபையின் விசேட அமர்வில் குழப்பம் என்றொரு செய்தி. யாழ்ப்பாணம் மாநகரின் நியதி குழுக்களை நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தின்மையால் யாழ் மாநகர சபையில் நேற்றைய விசேட அமர்வில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியோடு, தவிசாளர் தெருவிலிருந்து நேற்று தேசிய மக்கள் சக்தி வெளிநடப்பு, வவுனியா தெற்கு தமிழர் பிரதேச சபையில் என்றவாறு உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பலாலி சந்தையை விடுவிக்க வேண்டும், வலிவடக்கு பிரதேச சபை தீர்மானம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வடக்கில் காணி விடுவிப்பின் போது பாதுகாப்பிற்கு பங்கம் பெறக்கூடாது, சரத் பொன்சேகா எச்சரிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்திய மீனவர்கள் 4 மீட்பு என்றொரு செய்தி. சீரற்ற காலநிலையின் காரணமாக தலைமன்னாருக்கு அப்பால் உள்ள இலங்கை கடற்பகுதியில் உள்ள 7வது மணல் திட்டிற்கு அருகே இந்திய கடற்பரப்பிலிருந்து இலங்கை கடற்பரப்புக்குள் மிதந்து வந்து கடலில் கவிழ்ந்த இந்திய படகு ஒன்றில் இருந்த 4 மீனவர்களை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இந்த தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் போது மீட்கப்பட்ட 4 இந்திய மீனவர்களும் இந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்கள் கடற்படையினரால் கடற்கரைக்கு அழைத்து வரப்பட்டதுடன் மேலதிக உதவிகளையும் வழங்கியுள்ளனர். குறித்த மீனவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதே சமயம் இந்திரா காந்தியின் உடன்படிக்கையே இன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட காரணம் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டு. இந்தியாவில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியின் போது பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலையின் போது கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையே இன்று இந்திய மீனவர்களை இலங்கை கைது செய்வதற்கு காரணம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கை காரணமாக இந்திய மீனவர்களுக்கு சில இடங்களில் மீன்பிடிப்பதற்கு இருந்த உரிமை தாரை வார்க்கப்பட்டது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எமது மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவசர காலநிலையின் போது கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கை இதற்கு காரணம். இந்த உடன்படிக்கை காரணமாக இலங்கை கடற்பரப்பின் சில பகுதிகளில் எங்கள் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான உரிமை கைவிடப்பட்டது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அக்கால பகுதியில் உண்மையான பாராளுமன்றம் செயற்பட்டிருந்தால் பாராளுமன்ற விவாதங்கள் இடம்பெற்றிருக்கும், இந்த முடிவு நிராகரிக்கப்பட்டிருக்கும் என தெரிவித்துள்ள அவர் அந்த உடன்படிக்கையின் விளைவுகளை இன்று தமிழ்நாட்டில் காண முடிகிறது என்றும் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தக மானிக்கு இடைக்கால தடை, உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவு என்ற செய்தியும், மோட்டார் சைக்கிளில் இருந்த விழுந்த பெண் சிகிச்சை பலனின்றி மரணம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியுடன் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது என்பது உள்நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் யாழில் ஆசிரியரின் சங்கிலியை அறுத்த சந்தேக நபர் கைதானார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு எதிராக வலிமேற்கு பிரதேச சபையில் தீர்மானம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் சின்ன வெங்காயம் இறக்குமதியை உடனே மட்டுப்படுத்த வேண்டும், யாழ் வெங்காய உற்பத்தியாளர்கள் மகஜர் என்ற செய்தி ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சின்ன வெங்காயத்தின் இறக்குமதியை குறைக்குமாறு வலியுறுத்தி அச்சுவேலி, பத்தமேனி வெங்காய உற்பத்தியாளர்கள் யாழ் மாவட்ட செயலகத்தில் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதைத் தொடர்ந்து மன்னார் நகர சபையில் பெரும் வளப்பற்றாக்குறை, நகர முதல்வர் டேனியல் வசந்தன் என்ற செய்தியும், திருடப்பட்ட மோட்டார்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் ஆளும் கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் கடத்தப்பட்டனர், வெலிகமுவில் பதற்ற நிலை. மாத்தறை வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவுக்காக வாக்களிக்க சென்று
தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர்கள் இருவர் கடத்தப்பட்டனர் என்று தெரிய வருகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பெண்ணின் கால்களை காணொலி எடுத்தவருக்கு ஒத்திவைத்த சிறை என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தி. விரிவாக பார்க்கையில், பேருந்தில் பயணித்த இளம் பெண்ணின் கால்களை கைபேசி மூலம் காணொலி எடுத்த இளைஞருக்கு 20 வருடங்களுக்கு ஒத்திவைத்த 2 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம். அத்துடன் குற்றவாளிக்கு ரூபாய் 1500 அபராதமும் பாதிக்கப்பட்டவருக்கு 50,000 ரூபாய் நட்ட ஈடும் வழங்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன ஹொக்குனுவெல உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்காவிட்டால் குற்றம் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த வருடம் கொழும்பு பொருளையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்திலேயே நேற்றைய தினம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக விவகாரம் வெளிவாரி பட்டப்படிப்பு நடவடிக்கை இடைநிறுத்தம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அனுராதபுரம் மருத்துவமனையின் மலக்கழிவுகள் மல்வத்து ஓயாவில் என்றொரு செய்தி. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் இருந்து வெளியேறப்படும் மலம் மற்றும் கழிவுநீர் என்பன மல்வத்து ஓயாவில் கலப்பதால் சுகாதார பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையால் சுபபா உயனை சுற்றியுள்ள பிரதேசத்தில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கழிவு நீர் மல்வத்து ஓயாவில் கலப்பதால் அங்கு குளிக்கும் பிரதேசவாசிகளுடன் சுற்றுலா பயணிகளும் சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயம் என்ற ஒரு செய்தியும், கட்டடத்திலிருந்து ஆணின் சடலம் மீட்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மகளின் கண்முன்னேயே தந்தை வெட்டி கொலை என்ற செய்தி ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக போதைப் பொருட்களுடன் இந்திய பிரஜை கைது என்ற செய்தியும், மலையக ரயில் சேவை நேற்று பாதிக்கப்பட்டது என்ற செய்திகளும், துறைமுக நகரின் செயற்கை கடலில் மாணவன் மாயம் என்ற ஒரு செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வனப்பகுதியில் காரில் இருந்து எரிந்த நிலையில் சடலம் மீட்பு, சப்ரஹவ மாணவன் மரணம், 11 பேருக்கு மீளவும் மறியல் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கை பேண அரசு தவறிவிட்டது, சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தி. ரூபாய் 3.69 கோடி வரி ஏய்ப்பு வழக்கில் சஜின் டி குணவர்த்தனவிற்கு பிணை என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரவுடன் தென்னாப்பிரிக்க முன்னாள் ஜனாதிபதி எம்பெஹி சந்திப்பு என்று இருவரும் சந்தித்துக் கொண்ட வேளையில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் காட்டு யானைகள் அட்டகாசம், அச்சத்துடன் வாழும் மக்கள் என்ற செய்தியும், 8 அடி நீளமுள்ள முதலை பிடிப்பு என்ற செய்தி, பாலமுனை மருத்துவமனைக்கு அருகில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமான முதலை ஒன்று பிடித்து மக்கள் மரத்தில் கட்டி வைத்துள்ளனர் என்ற செய்தி, அந்த புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் பற்று சபையில் 13 கோடி ரூபாய் ஊழல் என்ற செய்தியும், மாணவர்களுடன் பயணித்த பஸ் மின்கம்பத்துடன் மோதி விபத்து என்று இது திருகோணமலை கந்தளாய் போலீஸ் பிரிவில் உள்ள கந்தளாய் மணிக்கூட்டு கோபுரம் சந்திக்கு அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து பொத்துவில் பிரதேச சபை முஸ்லிம் காங்கிரஸ் வசம், தவிசாளராக முன்னாள் எம்பி முஷாரப் என்ற அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியும், காரதீவு பிரதேச சபை தவிசாளர் பதவியேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் வல்லரசு அமெரிக்காவின் முகத்தில் அறைந்தோம், ஈரான் உச்ச தலைவர் ஹமெனி தெரிவிப்பு என்ற செய்தி. வல்லரசு என்று கூறும் அமெரிக்காவின் முகத்தில் அறைந்தோம், இவ்வாறு ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹமெனி தெரிவித்துள்ளார் என்பது உலக செய்திகளின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உலக செய்திகளுக்குள் ரசாயன தொழிற்சாலையில் நேற்று பயங்கர தீ விபத்து என்று இந்தியாவில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பான ஒரு செய்தியும், ஹாசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல், 21 பேர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவுடன் அமெரிக்கா விரைவில் வர்த்தக ஒப்பந்தம், ஜனாதிபதி டிரம்ப் தெரிவிப்பு என்ற செய்தியும், ஈரானுடனான போரில் எதையும் சாதிக்கவில்லை, அமெரிக்காவை சாடிய ஹமெனி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது.
அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் வடமாநிலங்களில் மழை வெள்ளத்தால் 10 பேர் பலி என்பது உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ள செய்திகளாகும். தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள் உயர்குருதி அழுத்த நோய்க்கு இலங்கையில் மருத்துவ வசதி இல்லை, இருவருக்கு பிரிட்டன் புகலிட அனுமதி என்ற ஒரு செய்தி. அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலமாக மோசடி குற்றங்கள் அதிகரிப்பு என்ற செய்தியும், பிரிட்டன் பயண குற்றச்சாட்டுகளுக்கு ரணில் மறுப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபன முன்னாள் தலைவர் கைதானார் என்ற ஒரு செய்தி, 16 வயது சிறுமி வன்புணர்வு, சந்தேக நபர்கள் 2 கைது என்ற செய்தியும், பலவித சுவைகளில் கப் கேக் தயாரிக்கிறது திரிபோசா என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்புகளை பார்த்தால், யாழ் மாநசபையில் நேற்று பெரும் அமளி, முதல்வரை வெளியேற விடாத முரண்பாடு, யாழ்ப்பாண மாநசபையின் நியதி குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் ஒருமித்த கருத்தின்மையால் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விசிற அமர்வில் குழப்பம் ஏற்பட்டதாக அந்த செய்தி படத்துடன் கூடிய பிரதான செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது. மேலும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணியில் நேற்று அடையாளம் என்கிற செய்தி. செம்மணி மனித புதைகுழியில் நேற்று வெள்ளிக்கிழமை மேலும் 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி. ராயுத சேனாரட்னவை கைது செய்ய திட்டம் என்கிற செய்தி. முன்னாள் அமைச்சர் ராயுத சேனாரட்ன லஞ்ச வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருப்பதாகவும் ஒரு செய்தி. வவுனியா வடக்கு தமசு கட்சி வசம், தவிசாளரான திருநாவுக்கரசு கிருஷ்ணவேணி என்கிற செய்தியும் காணப்படுகிறது. வவுனியா வடக்கு தமசு கட்சி வசம், வவுனியா வடக்கு பிரதேச சபையை இலங்கை தமசு கட்சி கைப்பற்றி இருப்பதாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. வவுனியா தெற்கில் தமிழரசு கட்சி ஆட்சி, தவிசாளராக பாவண்ணா பாரேந்திரன் தெரிவு. அது வவுனியா தெற்கு பிரதேச சபை தொடர்பான செய்தியாக அமைந்திருக்கிறது. இங்கும் இலங்கை தமிழரசு கட்சியே ஆட்சி அமைத்திருப்பதாக அந்த செய்தி. வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானி இடைநிறுத்தம், உயர்நீதிமன்றம் உத்தரவு. வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானியை இடைநிறுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காணி நிர்ணய சட்ட பிரிவு 4க்கு அமைவாக வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் 28/3/2025 திகதியிடப்பட்ட 2430 கீழ் 25 இலக்கமிடப்பட்ட வர்த்தமானியை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. பலாலி ராஜராஜேஸ்வரி ஆலயத்தை 35 ஆண்டுகளின் பின் சொந்தமாக வழிபட அனுமதி இராணுவம் அனுமதித்திருக்கிறது. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு சொந்தமாக சென்று வழிபடுவதற்கு நேற்று வெள்ளிக்கிழமை முதல் இராணுவத்தினர் அனுமதித்திருப்பதாகவும் முன்பக்க செய்தி. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தனியார் போக்குவரத்து சேவை வடக்கில் சேவை முடக்கம் என்கிற செய்தி. போதை மாத்திரைகளுடன் சுன்னாகத்தில் இளைஞன் கைது. ஊர்காவத்துறையில் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் மரணம். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையில் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த குடும்ப பெண் ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார். இதில் யாழ்ப்பாணம் ஈச்சமோட்டையைச் சேர்ந்த ஜீவராசா மேரி தெரேசா வயது 52 என்ற 4 பிள்ளைகளுடைய தாயை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. குறித்த பெண் கடந்த 19ஆம் தேதி ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு அருகாமையில் தனது மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது திடீரென துவிச்சக்கர வண்டி ஒன்று குறுக்கிட முற்பட்ட நிலையில் சடதியா மோட்டார் சைக்கிள் நிறுத்த முற்பட்ட போது குறித்த பெண் கீழே விழுந்து மயங்கிய நிலையில் ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையிலே நேற்று வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்கிறவாறும் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி. சுன்னாகம் சபாபதி பிள்ளை வீதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் உட்பக்க செய்திகள். இனி உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம். செந்தமிழ் விழா என்கிற செய்தி. செந்தமிழ் விழா இன்று சனிக்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் இணுவில் அறிவாலயத்தின் கலாநிதி ஆர் திருமுருகன் அரங்கில் இடம்பெறும் என்றும் பேராசிரியர் தேவராசா தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்வில் ஸ்ரீ ராஜசேகரா அவர்களின் திரு இடமொழி செந்தமிழ் என்ற நூல் வெளியிடப்படும் என்று ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரிக்கும் குற்றங்கள், போலீசார் எச்சரிக்கை. சமூக ஊடகங்களில் பரவும் போலி விளம்பரங்கள் குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. நாமலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு என்கிற செய்தி. அகராதியில் இடம்பெற்ற இலங்கை சொற்கள் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில் புதுப்பிப்பதில் பல தனித்துவமான இலங்கை சொற்களை சேர்த்துள்ளது என்றும்
குறிப்பாக கொத்துரொட்டி, ஹிரிபத் உள்ளிட்ட பல பிரபலமான இலங்கை வார்த்தைகள் ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன என்றும், இது தவிர பைலா மற்றும் பாப்ரே என்ற கலாசார சொற்களும் சேர்க்கப்பட்டுள்ளன என்றும், இது உலகளாவிய ஆங்கில பயன்பாட்டில் இலங்கை உணவு வகைகள் மற்றும் மரபுகளை குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை குறிக்கிறது என்றும், புதிய உள்ளீடுகளை அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சமகால பயன்பாட்டை மிகவும் துல்லியமாக பிரதிபலிக்கும் வகையில் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி ஆசிரியர் குழு ஏற்கனவே உள்ள பல இலங்கை ஆங்கில சொற்களையும் திருத்தியுள்ளது. சிலோன் காபி, சிலோன் டீ, சிலோனிஸ், கொழும்பு, டகோபா, கங்காணி, சிங்களி, தமிழ், யுஎன்பி, வேத்தா, விகாரா எனும் சொற்கள் திருத்தியுள்ளது என்றும், இந்த புதுப்பிப்பு உலகளாவிய மொழியியல் நிலப்பரப்புகளில் இலங்கை கலாச்சாரம் மற்றும் மொழியின் வளர்ந்து வரும் செல்வாக்கு எடுத்து காட்டுகிறது என்கிறவாறும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் புதிய விதிமுறை அமுல் என்கிற ஒரு செய்தி. அதாவது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் விதிமுறையை ஐசிசி அமல்படுத்தியுள்ளது. 2025 தொடக்கம் 2027 ஆண்டுக்கான 4வது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் சமீபத்தில் ஆரம்பமாகி இதிலிருந்து இந்த புதிய விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி சர்வதேச வெள்ளைப்பந்து கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு நாள் மற்றும் T20 உள்ளது போல டெஸ்டிலும் பந்து வீச்சு அணிக்கான நேர கட்டுப்பாட்டை ஐசிசி அறிமுகப்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி. அல் நசீர் அணியுடனான ஒப்பந்தம் நீடிப்பு அறிவித்தார் ரொனால்டோ என்கிற செய்தி. டெஸ்ட் தொடரிலிருந்து பும்ரா விலகல் இந்திய அணிக்கு விழுந்த பேரிடி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. உப்புக்கான அதிகபட்ச விலை நிர்ணயம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. இதன்படி 1 கிலோகிராம் கட்டி உப்பு ரூபாய் 180, 1 கிலோகிராம் தூள் உப்பு ரூபாய் 240 ஆகிய விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற செய்தி. மாணவர்களை இணைப்பதற்கான புதிய சுற்றறிக்கை வெளியிட திட்டம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு. அடுத்த ஆண்டுக்கான 1ஆம் தரத்துக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி. எதிர்கட்சிகளுடனான கூட்டிணைவு தற்காலிகமானது, பெரமுன சுட்டிக்காட்டு போன்ற செய்திகளும் இடம்பிடித்திருக்கிறது. ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசும் மூலி திரைப்படத்துக்கு சரசவிய விருது என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஈழத்தமிழரின் பிரச்சனை பற்றி பேசும் ஊழி திரைப்படம் சரசவிய விருது விழாவில் 4 விருதுகளை பெற்றுள்ளது என்றும் இங்கே கூறக்கூடியதாக இருக்கிறது. இந்த திரைப்படம் 4 முக்கிய பிரிவுகளில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், சிறந்த தமிழ் திரைப்படம் விருதை இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் பெற்றார் என்றும், சிறந்த வசனகர்த்தாவுக்கான விருதை தீபச்செல்வன் பிரதீபன் பெற்றார் என்றும், சிறந்த எடிட்டிங் விருதை சிவலிங்கம் அருணாச்சலமும், சிறந்த ஒளிப்பதிவு விருதை ராஜேஷ் வர்மாவும் பெற்றார் என்றும், இலங்கையில் திரையரங்களில் வெளியிட தணிக்கை செய்யப்பட்ட பதிப்பு சமர்ப்பிக்கப்பட்டாலும் சரசவிய நடுவர் மன்றம் அசல் தணிக்கை செய்யப்படாத சர்வதேச பதிப்பை அடிப்படையாக கொண்டு திரைப்படத்தை மதிப்பீடு செய்து விருது வழங்கி இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்திரைப்படம் ஈழத்தமிழ் மக்களின் போருக்கு பிந்தைய அரசியல் மற்றும் பொருளாதார போராட்டங்கள் பற்றி பேசுகிறது. 36வது சரசவிய விருது விழா கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற பொழுது, கொடிகாமம் பெருந்தன்பரை குறுந்தூர பேருந்து சேவை என்கிற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி. வடக்காடுரை சந்தித்த யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி, யாழில் சங்கிலி அறுப்பு ஒருவர் கைது என்கிற செய்தி. திருநாய்களை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த வேலை திட்டம் போன்ற செய்திகளும், வன்னி சாந்தியர் மடம் ஸ்ரீ கற்பவினர் ஆலய மகா கும்பாபிஷேக கிரியைகள் நேற்று வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பமாகி தொடர்ந்து எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை புதன்கிழமை நடைபெற இருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, சிறுமற்று நடத்துகிற முயற்சிகளுக்கு அரசாங்கம் உதவ வேண்டும் நாமல் விடுத்துள்ள கோரிக்கை. பேருந்து சாரதி திடீர் மரணம், நூலிலையில் தப்பிய மாணவர்கள் என்கிற செய்தி. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியோரமாக இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தானது திருவோணமலை கந்தளாய் மணிக்கூண்டு அருகே நேற்று காலை இடம்பெற்றது. பேருந்து ஓட்டிச் சென்ற சாரதி மாரடைப்பால் உயிரிழந்ததுடன் அதன் காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றனர். இந்நிலையில் விபத்து காரணமாக 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு கடையின் முன்பக்கத்தினுடைய கூரை சேதமடைந்திருக்கிறது. விபத்து தொடர்பில் போலீசார் மேலதி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தால், டிரான்ஸ்பார்மர் வெடித்து 29 மாணவர்கள் உயிரிழப்பு, ஆப்பிரிக்காவில் சோகம் என்கிற செய்தி. சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைந்த டிராகன் என்கிற செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை இல்லை, ஈரான் திட்டவட்டம். அணு ஆயுதங்கள் பற்றி அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
இதனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கூற்றை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மறுத்துள்ளார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம், வெளியேறும் ஈரான், எச்சரிக்கும் பிரான்ஸ் என்கிற செய்தி. அமெரிக்காவுக்கு பாடம் போட்டியுள்ளோம், ஈரான் தலைவர் வீராப்பு பேச்சு என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. கெஹலியவுக்கு எதிராக ரணில் சாட்சி. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளார் என்ற செய்தி. வெங்காய இறக்குமதியை மட்டுப்படுத்துங்கள், யாழில் விவசாயிகள் போராட்டம், மகஜனும் கையளிப்பு. இளவாலை சித்திரமணி ஞானவேரர் கும்பாபிஷேகம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை உள்ள சிவமூர்த்த வழியில் நடைபெற இருக்கிறது. அறநெறி பாடசாலை நடாத்தும் மாணிக்கவாசல் குருபூசை நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு காரநகர் கிழவன்காடு கலாம் என்ற மனோன்மணி கலையரங்கில் இடம்பெற இருப்பதாகவும் ஒரு செய்தி. மடு அன்னையின் ஆடி மாத திருவிழா விசேட கலந்துரையாடல். உடுவில் நாட்டிய கலாகேந்திரா மாணவியும் ஸ்தாபகர் முனைவர் கிருஷாந்தி ரவீந்திராவின் பேத்தியும் திருமதி சுகுடன் துஷ்யந்தி தம்பதிகளின் புதல்வியுமான செல்வி விஜயந்தி சுகுடன் அவர்களின் பிறந்தநாட்டிய அரங்கேற்றம் இன்று சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய கலையரங்கில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. பளை பிரதேச வைத்தியசாலையின் குறைபாடுகள் நிவர்த்திக்கப்பட வேண்டும், ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தவிசாளர் சுரேன் போன்ற செய்திகளும். உங்கள் தேவைக்கேற்ப ஆட்டி வைக்க இலங்கை ஐநாவின் கைப்பாவை அல்ல, ஐக்கிய மக்கள் சக்தி விசனம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. புலி அமைப்பை சார்ந்தவர்களுடனேயே ஐநா ஆணையாளர் பேச்சுவார்த்தை, விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. விடுதலை புலிகளின் மனநிலையில் வடக்கு கிழக்கில் சிலர் வாழ்கின்றனர், சரத் புன்சேகா தெரிவிப்பு போன்ற செய்திகளையும் காணக்கூடியதாக இருக்கிறது. சாவச்சேரியில் களவாடப்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் 2 கைது போன்ற செய்திகளும் இன்றைய வலம்புரியிலே காணப்படுகின்ற செய்திகள். தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணி சுவீகரிப்பு வர்த்தகமானி உடனடியாக இடைநிறுத்தம், உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பலாலி சந்தையை விடுவிக்க என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வவுனியா வடக்கு பிரதேச சபையை கைப்பற்றியது தமிழரசு, தவிசாளராக கிருஷ்ணவேணி என்ற ஒரு உள்ளூராட்சி மன்றம் தொடர்பான செய்திகள். அதைத் தொடர்ந்து தமிழ் பிரதேச சபையிலும் தமிழரசு கட்சி ஆட்சி என்ற ஒரு செய்தி. தொடர்ச்சியாக செம்மணி புதைகுழிக்குள் நேற்றும் 2 சிதிலங்கள் என்ற செய்தியோடு செதுபாதி மயானத்தில் அகழ்வு பணிகள் ஒருபுறம், தகன கிரியைகள் மறுபுறம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் விபத்து, குடும்ப பெண் உயிரிழப்பு என்று நாங்கள் எனவே விரைவாக பார்த்த செய்தி. யாழ் மாநகர சபையில் நிலையியல் குழுக்களை நியமிப்பதில் குழப்பம் என்ற செய்தியும், படையினரின் சடலங்களே செம்மணி புதைகுழிக்குள் உருட்டுகிறார் தயாரத்ன தேரர் என்றொரு செய்தி. அதைத் தொடர்ந்து வால்ஹர் ட்ரக்கின் பயணம், புலிகளின் நிகழ்ச்சி நிரலே, விமல் வீரவன்ச விசமத்தனம் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. விடுதலை புலிகளின் நிகழ்ச்சி நிரலுக்குள் இலங்கை அரசாங்கத்தை சிக்க வைக்கும் நோக்கிலேயே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை பயணம் அமைந்துள்ளது என்று விமல் வீரவன்ச விசமத்தனமாக தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, இப்படியான ஆட்களால தான் நாங்கள் வெளிநாட்டு பொறிமுறை தேவை என்று விடாப்படியா நிக்கிறோம் கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது. இதுதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரலுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்த்தால், வடக்கு காணிகள் சுவீகரிப்பு, வர்த்தமானிக்கு இடைக்கால தடை, உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு, சுமந்திரனின் முயற்சிக்கு முதல் வெற்றி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு காணிகள் சுவீகரிப்பு என்ற தலைப்பிலே அது காணப்படுகிறது. வர்த்தமானிக்கு இடைக்கால தடை என்று. செம்மணியில் நேற்றும் 2 மனித ஓட்டு தொகுதிகள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி முன்பக்க செய்தியாக காணப்படுகிறது. ஜூலை 1 முதல் சீட் பெல்ட் கட்டாய். ஜூலை 1 முதல் இலங்கை போக்குவரத்து சபை உட்பட அனைத்து பயணிகள் பேருந்துகளின் ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பு பெல்ட்களை கட்டாயமாக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து வாரிய தலைவர் BA சந்திரபாலா நேற்று தெரிவித்தார் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் பலாலி ராஜராஜேஸ்வரி ஆலயம் செல்ல அனுமதி என்கிற செய்தி. யாழ்ப்பாணம் பலாலியில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு மக்கள் 35 ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரமாக சென்று வழிபட ராணுவம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் ஒரு செய்தி. தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபை உறுப்பினர்கள் கடத்தல், கூட்டம் ஒத்திவைப்பு, கடத்தப்பட்டவர்கள் மீட்பு என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. கச்சதீவு ஒப்பந்தம் தவறான முடிவு,
கடல் உரிமை பறிபோனதாலேயே மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் என்ற தலைப்பிடலிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மோட்டார் சைக்கிள் விபத்து, 4 பிள்ளைகளின் தாயார் பரிதாப மரணம், அதை ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. யாழ் மாநகர சபையின் விசேட அமர்வில் எதிரணி ரகளை என்கிற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. 21 மில்லியன் பெறுமதியான குஸ்போதையுடன் இந்தியர் கைது என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. செவ்வாயன்று வடக்கில் தனியார் பேருந்து சேவைகள் முடக்கல் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. அதாவது இலங்கை போக்குவரத்து சபையின் ஈப்போசாவின் வடக்கு மாகாண வீதிகளில் நடைபெற்று வரும் சட்டவிரோத மற்றும் அத்துமீறிய செயற்பாடுகளை கண்டித்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வடக்கு மாகாணம் முழுவதும் தனியார் பேருந்துகள் சேவை முடக்கல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வடமாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்க தலைவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக முன்பக்கத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளை பொறுத்து பார்க்கின்ற பொழுது, இந்தியாவுடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும், கலாநிதி கயான் யாயத்திலக்க என்கிற செய்தி. இலங்கையின் இறையாண்மையை காட்டிக் கொடுக்கும் வகையில் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டவர்கள் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும் என கலாநிதி கயான் ஜெயதிலக்க தெரிவித்தார் என்கிற ஒரு செய்தி. கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் பிணையில் விடுதலை. கைது செய்யப்பட்ட கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகே நேற்று முன்தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்கிற செய்தியும் காணப்படுகிறது. தீயணைப்பு பிரிவை உடனடியாக நிறுவுக, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை உடனடியாக நிறுவ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் சந்தன அபயரத்ன மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஆகியோரிடம் கடிதம் மூலம் திரு ராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள். அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.